பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறோம். பொங்கல் அன்னைக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டா நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பான்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லி எடுக்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் எப்படி திரிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். லெமனை வந்து ஃபேர் அண்ட் லவ்லியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மசூர் தால் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கடல மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பேக் டைப்புக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு ஜூஸ் இல்லை அப்படின்னா தக்காளி ஜூஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேக் டைப்புக்கு வந்து கொண்டு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் உருளைக்கிழங்கு ஜூஸு. இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக் டைப்புக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த பேக்கை என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங்கை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் அண்ட் கழுத்துன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது மறக்காமல் கழுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ்க்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எதுவும் வந்து ஆகாது. ஏன்னா இது கூட நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பர்னிங்கோ இல்லைன்னா எரிச்சலோ இல்லை ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இந்த மாதிரி எதுவுமே வராது. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து தெரிஞ்சிச்சு. நல்லா ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதில் ஆட் பண்ணியிருக்க ஃபேர் அண்ட் லவ்லியாக இருக்கட்டும் இல்லை காஃபி பவுடர் டர்மரிக் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஆயில் வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் எனக்கு வந்து இல்லை ஆயில் ஸ்கின்னாக தான் இருக்குங்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு இது கூட உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் என்ன ஒரு பிளாக் மார்க் இல்லைன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மசூர் தாலில் வந்து உங்கள் சன் டேனை வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கும். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும் நல்ல பிரைட்னிங் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து பொங்கல் அன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங்கும் உங்கள் ஸ்கின்ல கண்டிப்பாக தெரியும். இந்த பேக் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Take care. Bye bye.